வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் 3ds மேக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ 3ds மேக்ஸ். ஓகே, இதுதான் 3ds மேக்ஸ் அன்றைக்கி எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிரிமிட்டிவ்ஸ்னால் என்ன? ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ்ஸை வந்து ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ், அதாவது எல்லாமே எனக்கு வந்து ஷேப் வந்து ரெடியாக இருக்கும். அதை வந்து நான் ஜஸ்ட்டு சைஸஸ் மட்டும் நான் மாற்றிக்க போகிறேன். ஓகேங்களா, எல்லாமே வந்து எனக்கு ரெடியாக இருக்கும். அதுதான் வந்து பிரிமிட்டிவ்ஸ்னு. ஸோ ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் இது தான் நம்ம இங்கே வரைய போகிறோம். ஸோ இங்கே போகிறேன், பாக்ஸ். ஸோ பாக்ஸ்னு எடுத்தாவே எனக்கு இங்கே கேட்கும் க்யூபா அல்லது பாக்ஸா என்ன வேணும். ஸோ க்யூப்னா என்னென்னா, க்யூப்னா என்ன, நான் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் க்யூபு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே லென்த் இருக்குது, வித்து. ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா, கிளிக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணிங்கன்னா லென்த்தும் வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி அப்படியே டுவர்ட்ஸ் அப்பு இது பண்ணிங்கன்னா ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். வரைஞ்சிட்டு கூட இங்கே டைமென்ஷன்ஸை போய் நான் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, எனக்கு எவ்வளோ வேணும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 50, இதுவும் 50, இதுவும் 50. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்து செக்மெண்ட், வித்து செக்மெண்ட், ஹைட் செக்மெண்ட்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா செக்மெண்ட்னா இதை எத்தனை பகுதியாக பிரிக்க போகிறேன். இப்போ லென்த்து செக்மெண்ட்டை வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கும். பாருங்கள், லென்த்தில் 10ஆக பிரிஞ்சிருக்கு, வித்தில் 10. ஓகே, ஸோ விட்லேயும் 10, ஹைட்டில் 10. ஹைட்டில் 10 வரைஞ்சிங்கன்னா தான் இதே இது வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போதுமே நீங்கள் வரையும் போது டாப் வியூவில் வச்சு வரைங்க. ஓகேங்களா, அன்லஸ் அதர்வைஸ் பட்டால் ஒழிய மற்றபடி நம்ம டாப் வியூங்கிறது ஒன்றும் இல்லை, பிளான் வியூ. ஓகேங்களா, ஸோ மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், அதான் பிளான் சொல்லுவோம். ஸோ எப்போதுமே டாப் வியூ வச்சு தான் நம்ம வரைகிறோம். ஸோ நான் இப்படி 10/50 கொடுக்குறது, இங்கே போனேன்னு கியூபைட் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பாருங்கள் ஈக்குவல் சைஸாக தான் வருது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து இதை வந்து 100 மாற்றுறேன். எல்லாமே ஆக்சுவலாக இது மாறல. இப்போ நம்ம வரையும் போது நமக்கு ஈக்குவலாக தான் வரையும். ஓகே, அதான் வந்து க்யூபுங்கிறது. பாருங்கள், ஈக்குவலாக நமக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு இந்த கமாண்டு வேணாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டு தான் கண்டினியூ ஆகும். வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டு க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை டிலீட் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டே டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ திருப்பி இந்த பாக்ஸே வரைகிறேன். ஓகே, பாக்ஸ்னு கொடுத்துட்டே வரைய போகிறேன். ஸோ என்ன டைமென்ஷன் வேணும். ஸோ இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ திருப்பி டைமென்ஷன் மாற்றணும் அப்படின்னா எப்படி? ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா மாடிஃபைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய்ட்டு சைஸஸாக மாற்றிக்கலாம். ஜென்ரலாக லென்த்து செக்மெண்ட், விட்த்து செக்மெண்ட், ஹைட் செக்மெண்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்தீங்களோ அதுதான் வரும். ஸோ இப்போ லென்த்து என்னன்னா எப்படின்னா இப்படியே நான் கிளிக் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு பதில் மவுஸை அப்படியே மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு மேலேருந்து கீழே போயிட்டு திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மற்ற இதில் மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி அப்பேரவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற இதெல்லாம் பொறுத்தவரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இது அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக மவுஸ் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதை நான் இப்போ மல்டிபிளாக வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணதை பார்த்தீங்க. ஓகேங்களா, திருப்பி நான் இதுக்கே போகிறேன், பாக்ஸ். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூலாக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ செலக்ட் பண்ணுறது எப்படின்னா லெஃப்ட் ரைட் பாட்டம்லேருந்து டாப் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே எதெல்லாம் அந்த பவுண்ட்ரியில் வருதோ அது செலக்ட் ஆகும். டாப்லேருந்து பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகுது. எப்படி பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரி வேணாம், வென்டர்லி உள்ளது தான் வேணும் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா ஒரு டூல் இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் விண்டோ கிராசிங். இப்போ திருப்பி இப்போ கிளிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எது செலக்ட் ஆகுது. முன்னாடி இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பண்ணுறேன், கிராஸ் ஆகுறதும் சேர்த்து செலக்ட் ஆகுது. ஆனால் இதை எனேபிள் பண்ணனா என்டர்லி உள்ளது தான் செலக்ட் ஆகும். இதுதான் அந்த செலெக்ஷன். ஓகே, ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஸோ இது ரெக்டாங்கிள் செலெக்ஷன், இதே சர்க்கிள், அதிலே வந்து சர்க்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா வெளில கிளிக் பண்ணிங்கன்னாவே செலக்ட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இது பாலிங்கன்னு சொல்லி நான் எப்படி வரைகிறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு வரும்.
ஓகே என்டர் திருப்பி ஜாயின் பண்ணி டபுள் கிளிக் அடிச்சேன்னா எனக்கு வந்துவிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஓகே ஸோ எப்படி நான் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வரும். ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே. எதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறனோ அதெல்லாம் வரும். ஓகே ஆக்சுவலாக இதை எடுத்துக்குவோம், அப்போ தான் இந்த இதுக்கு சரி வரும். ஓகேங்களா, ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நான் எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த செலெக்ஷன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ திருப்பி செலக்ட் பண்ணி நான் டிலீட் பண்ணிடுறேன். திருப்பி பாக்ஸ்க்கு வரேன். ஓகேங்களா, இப்போ பாக்ஸ் வரையும்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிரிட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்ன, இப்போ நான் இதை வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு இப்போ எனக்கு இதுக்கு மேலே வேணும், இல்லை எனக்கு இந்த சைடு தான் வேணும். அப்போ அந்த ஆட்டோ கிரிட்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த ஃபேஸில் ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி அதில் வரைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ எந்த ஃபேஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நம்ம வரைஞ்சி கொள்ள முடியும். இதுதான் ஆட்டோ கிரிட்டோட வேலை. ரைட், ஓகே, இது பாக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்து கோன். கோன் கொடுத்தோம்னா நமக்கு ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 வருது. ஏன்னா கோனுங்கிறது நம்ம ஐஸ்கிரீம் கோன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு பாட்டம் ஒரு சைடில் வந்து டயாமீட்டர் வந்து கம்மியாக, இன்னொன்றில் டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயாமீட்டர், அடுத்து திருப்பி ஹைட்டு. எப்போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் மவுஸ் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹைட்டு முடிஞ்சது திருப்பி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள் பக்கமாக எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, டைரக்ஷனை பாருங்கள். முடிச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே முடிஞ்சிடும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம சைஸஸை நம்ம வெரி பண்ணிக்க முடியும். இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து சென்டராக எட்ஜாக. ஸோ எட்ஜுன்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், நான் எடுக்கிறது இங்கே பாருங்கள், எட்ஜிலேருந்து வருது எனக்கு. ஓகே, இதே சென்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுலேருந்து சென்டருக்கு போகும். ஓகேங்களா, சென்டர்லேருந்து கிளிக்காகவே வரும். ஓகே, ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, ஸ்லைஸ்னு. ஓகே, நம்ம இதில் போய் பார்ப்போம் அந்த ஸ்லைஸ் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, எனக்கு அதில் எவ்வளோ போர்ஷன் வேணுங்கிறத நான் கட் பண்ண முடியும். எவ்வளோ ஆங்கிள் வேணும், ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு வேணும்னா இந்த ஸ்லைஸை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, திருப்பி இந்த செக்மெண்ட்டை நான் திருப்பி சொல்ல மாட்டேன். ஓகே, கேப் செக்மெண்ட் ஒவ்வொன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, செக்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, வச்சிங்கன்னா சிஸ்டம் உட்காரும். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே என்டையர்லி எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஜூம் ஆகிக்கும். ஓகே, டீசெலக்ட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா டோட்டல் வியூ ஜூம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கோன். இப்போ பாருங்கள், இது இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன், ஆட்டோ கிரிட் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, கோன் எந்த இடத்துல எடுக்கிறனோ அந்த இடத்துலேருந்து எனக்கு கோன் வருது. ஓகே, இந்த வியூவை மட்டும் பார்ப்போம், பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆட்டோ கிரிட்டோட வேலை. நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இங்கே டைமென்ஷன்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, திருப்பி இந்த இதுக்கே வந்துடுறேன். ரைட், அடுத்த டூல் வந்து ஸ்பியர். பாருங்கள், நான் இன்னும் கமாண்டை விட்டு வெளியிலே வரல. ஓகே, கிளிக் ஸ்பியர். ஸோ ஸ்பியருங்கிறது நமக்கு தெரியும், பந்து மாதிரி வரைகிறது தான் ஸ்பியர். ஓகே, திருப்பி அதில் ஆட்டோ கிரிட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் கோன் வேணும், ஆட்டோ கிரிட் இருக்குது. ஓகே, பாருங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஷேப்பை வச்சுட்டு இப்போ பாருங்களேன், இது வரைஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாக தெரியும். ஓகே, காது மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்கெல்லாம் வரைகிற மாதிரியெல்லாம் வரைய முடியும். இதுக்கு வந்து கற்பனை தான் உங்களோட எல்லை. ரைட்டுங்களா, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஸ்பியர், ஜியோஸ்பியர். ஓகே, நம்ம ஸ்பியர்லேயே திருப்பி அதோட பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ரேடியஸ் இருக்குது, செக்மெண்ட் இருக்குது, ஹெமிஸ்பியருங்கிறது நமக்கு பாதியாக க்ரியேட் பண்ணும். ஓகே, ஓகேங்களா, ஹெமிஸ்பியர் இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்லைஸு அதே மாதிரி தான். ஓகே,
ஓகே ஹெமிஸ்பியர், ஏன்னா நம்ம இப்போ ஹெமிஸ்பியர் நான் 0.5 கொடுத்துருக்கேன். எனக்கு பாருங்கள் கிரியேட் ஆகிருக்குது, எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ மாடிஃபைடில் போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்லைஸ். ஸோ அதுலேயும் ஸ்லைஸ் பண்ணுறதுனா எனக்கு எவ்வளோ வேணும். ஸோ இப்போ இதை வந்து நான் வியூவை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வியூக்கு போய்க்குவோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்குவோம், ஸ்லைஸ். ஸோ ஹெமிஸ்பியர். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஸ்பியர். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பியர். பாருங்கள், அந்த ஸ்பியருக்கு இந்த ஸ்பியருக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அது பார்த்தீங்கன்னா சரி, அதையும் பக்கத்துலேயே வரைவோம். ஓகே, ஷேப்பை பாருங்கள், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், பட் மாடிஃபைக்கே போகிறேன். பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி வேணும். டெட்ரா, அங்கே பாருங்கள், டெட்ரா, ஆக்டா, என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டா செக்மெண்ட் எவ்வளோ வேணும். ஓகே, டெட்ரா செக்மெண்ட் எவ்வளோ வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷேப்ஸும் மாறும். இதுதான் வந்து ஸ்பியருக்கும் ஜியோஸ்பியருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சிலிண்டர். ஓகே, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து டிலீட் அடிச்சுன்னா டிலீட் ஆயிரும். ஓகே, ஸோ சிலிண்டர். சிலிண்டருங்கும் போது ரேடியஸ் ஹைட்டு வரும். ஓகே, ஸோ ரேடியஸ் என்ன ஹைட்டு. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே காட்டும். ஓகேயா, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணனா எனக்கு ஹைட் ஆயிரும். கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஃப்ரோசன் பேர். ஸோ என்னென்னா எனக்கு அதை எடிட் பண்ண முடியாது, அன்ஃப்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன சேஞ்சஸ் வேணுமோ நம்மளால் பண்ணிக்க முடியும். ரைட், இதுதான் வந்து சிலிண்டர். ஸோ அடுத்து டியூப். ஸோ டியூப்பில் பாருங்கள் ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 இருக்குது. அதாவது அவுட் சைட், இப்போ திருப்பி அவுட் சைடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு ரேடியஸ். திருப்பி நான் வெளிப்பக்கமாக எழுத்தானா அவுட் சைட் ரேடியஸ் வரும், உள் பக்கமாக எழுத்தானா இன்சைட் ரேடியஸ். அடுத்து ஹைட். ஓகே, ஸோ இதுலேயே வந்து எவ்வளோ சைட்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வரும். ஓகே, கேப் செக்மெண்ட். ஓகே, ஹைட் செக்மெண்ட். இதே நான் ஸ்லைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். எல்லாத்துலேயுமே ஸ்லைஸுங்கிறது அதுதான். எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, அடுத்து டாரஸ். டாரஸுங்கிறது ஒன்றும் இல்லை, டியூப் தான். ஓகேங்களா, டியூப்னா பைப்பு, நம்ம டயர் இருக்குல்ல அந்த மாதிரி வர்றது தான் டாரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 ரொட்டேஷன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொட்டேஷன் என்ன சேஞ்சஸ் வருது. ட்விஸ்ட், அதை ட்விஸ்ட் பண்ணுறதுனா கூட நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து டாரஸ். ஓகே, ஸோ அடுத்து பிரமிட். ஸோ பிரமிட், ஸோ நமக்கு பிரமிடுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேயா, இதில் உள்ள இதுதான். ஓகே, ஸோ எப்படி வேணும், ஸோ என்னென்ன ஹைட் எவ்வளோ வேணும், வித்து எவ்வளோ வேணும், டெப்த்து எவ்வளோ வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ பாட். ஓகே, இது சிம்பிள். எனக்கு ஒரு டீ பாட் வேணும்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வரைய வேண்டியதில்லை, இதிலே வந்துடும். ஓகே, ஓகேயா, ஸோ அதில் எனக்கு என்னென்ன வேணும், பாடி, ஹேண்டில் வேணாம், ஸ்பவுட் வேணாம், லிட் வேணாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேணாமோ நம்ம இங்கே போய் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து பிளேன். ஸோ என்ன பிளேன் வேணும், எப்படி வேணுங்கிறது ஓகேங்களா. இந்த பிளேன் வந்து நம்ம பின்னாடி திருப்பி பார்ப்போம். ஓகேங்களா, எவ்வளோ லென்த்து, எவ்வளோ ஹைட்டு, லென்த் செக்மெண்ட்டு, என்ன ஸ்கேல் வேணும் எல்லாம் இருக்குது. அந்த பிளேன் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ளஸ், பழைய வெர்ஷனில் இருக்காது ஆக்சுவலாக இது. ஓகேங்களா, ஸோ இங்கே இதில் என்ன வேணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா லென்த்து எவ்வளோ, விட்த்து எவ்வளோ நம்ம கொடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா, ஸோ என்ன ஃபாண்ட் வேணும்.
ஓகே, என்ன இது என்ன சைஸ், ரெகுலராக போல்ட்டாக என்ன வேணும். ஸோ ஒன்றும் இல்லை, இதை மூவ் பண்ணோன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் வரும். இதை டூலில் மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட்னு இருக்குது. ஓகேயா, பாருங்க எக்ஸ்ட்ரூட் நான் ஹைட் கொடுக்க எனக்கு இங்கே ஹைட் வருது பாருங்கள். ஓகே, அப்ளை பிவல்னு கொடுத்தோன்னா பிவல் மாதிரி வரும். ஓகே, நம்ம இந்த 3Dல பார்ப்போம் அதை பற்றி. ஓகே, பாருங்க அது தனி சைஸ் வருது. ஸோ அதையும் விற்று நம்ம ஓகே ஒவ்வொன்றும் நீங்கள் மாற்ற அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். என்ன வேணுமோ நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ இவ்வளோதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி கலெக்டிவாக நம்ம பண்ணுறது பின்னாடி பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோஸை போடுறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.